ஊழல் மோசடிகளுக்கு எதிரான பிரஜைகள் அமைப்பு இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வருகை தந்தது. அங்கு கோப் குழுவில் வெளிப்படுத்தப்பட்ட 535 மில்லியன் ரூபாய் ஸ்மார்ட் யூத் மோசடி தொடர்பில் முறையான விசாரணைகள் முன்னெடுக்குமாறு கோரி முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. பொதுமக்களின் பணத்தை அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் கொள்ளையிட்டுள்ளனர். அந்த பணத்தை மீள அறவிட்டு அதனோடு தொடர்பட்ட அனைவரையும் கைது செய்து சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். வங்குரோத்து நிலையிலிருந்து நாட்டை மீட்டெடுப்பதற்கு வருகை தந்த ரணில் விக்ரமசிங்க தொங்கு பாலத்தில் பயணிப்பதாக குறிப்பிட்ட ரணில் விக்ரமசிங்க 535 மில்லியன் ரூபாவை தனது அரசியல் நிகழ்ச்சிகளுக்காக பயன்படுத்தியுள்ளார். அது தொடர்பில் தயவு செய்து விசாரணையை முன்னெடுங்கள். இந்நிலையில் கடந்த வாரம் 2 தினங்கள் கோப் குழு ஸ்மார்ட் யூத் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் கேள்வி எழுப்பியது. 2024 ජනවාරි සිට අගෝස්තු දක්වා කරපු වැඩසටහන් දල වශයෙන් 9ක විතර ක්‍රියාවලියක් තියෙනවා. මේ වියදම් කරපු සම්පූර්ණ මුදල ස්මාර්ට් යූත් අවුරුදු උත්සවය සඳහා 638,50,952ක මුදලක් වියදම් කරලා තියෙනවා. මෙන්න මේ වියදම කවුද කරේ? කොහෙන්ද? அப்போது இருந்த அமைச்சர், தேசிய இளைஞர் சேவை மன்றத்தின் அப்போதைய தலைவர் ஆகியோர் மேற்கொண்ட தீர்மானம். அமைச்சராக ஹரின் பெர்னாண்டோவும் பசிந்து குணவர்தன எனும் தலைவரும் இருந்தனர். அனுமதியை பெற்றுக் கொள்ளும் போது ஜனாதிபதி செயலகம், கொள்கை வகுப்பு திணைக்களம், விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சு ஆகியவற்றோடு தலைவர் இணைந்து அனுமதியை பெற்றுக் கொண்டுள்ளார். இதனை முன்னெடுத்து செல்லும் போது இதன் கொள்முதல் செயற்பாடுகளை இதற்கு புறம்பாக முன்னெடுத்த அந்த செயற்பாட்டில் இல்லாத தலைவரின் அலுவலகத்தில் இருந்துதான் இந்த கொள்முதலின் செயல்பாடுகள் அனைத்தும் இடம்பெற்றுள்ளன. அரசியல் நோக்கத்திற்கு இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கொடுப்பனவுகளை செலுத்துவதற்கு பணிப்பாளர் சபை அனுமதி இல்லை. வேலை திட்டத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தலைவர் அலுவலகத்தினூடாகத்தான் குறித்த வவுச்சர்கள் நமது கணக்கீட்டு பிரிவுக்கு வழங்கப்படும். கணக்குகளை வழங்கும் அதிகாரி உத்தரவிட்டால் உரிய கொடுப்பனவை செலுத்த செலவை உறுதிப்படுத்த வேண்டி ஏற்படும். ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் நாள் தான் 100 மில்லியன் வந்துள்ளது. தலைவர் ஒரேடியாக 50 வவுச்சர்களை எமது அதிகாரிகள் மூவருக்கு வழங்கி அழுத்தங்களை பிரயோகித்து கொடுப்பனவுகளை செலுத்தியுள்ளார்கள். அதற்கு கையொப்பமிடாவிட்டால் எங்களுக்கு இடமாற்றம் தான் வழங்கப்படும். ஏற்கனவே அவ்வாறு நடந்துள்ளது.